ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். அதாவது இந்த ஆப்பு மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே ரொம்ப விலை குறைவாகவும் அதே நேரத்தில் நல்ல தரமான பொருட்களாகவும் நாம் வாங்கி பயனடையலாம். எல்லோருமே இந்த ஆப்பு மூலமாக இந்த பொருட்களை வாங்கி நாம் பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சூப்பரான ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அருமையான ஒரு நாடு. அந்த காலத்தில், அதாவது இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு நாட்டு அரசர் அந்த நாட்டை ரொம்பவே சூப்பராக ஆண்டுக்கிட்டு வராரு. ஆனாலும் அவருக்கு மனசில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. ஏன்னு கேட்டாக்க, நாம் இந்த ஊருக்குள்ளே போய் மக்களை ஒரு சேர பார்க்க முடியலை. அதனால் மக்களுக்கு மறைமுகமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ஒரு அமைச்சர் ஆலோசனை சொல்கிறாரு, நாம் மக்கள் நல பணியாளர்களாக ஒரு 3 இளைஞர்களை போடுவோம். அவங்க அன்னைக்கு ஊருக்குள்ளே போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். அவங்க மூலமாக நாம் அந்த பிரச்சனையை சரி செய்வோம்னு சொல்கிறாங்க. மன்னருக்கு இந்த ஆலோசனை ரொம்பவே பிடிச்சிருக்கவே ஒரு 3 பேரை செலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த 3 மக்கள் நல பணியாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கு ஈக்குவலாக சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க. அப்போ மக்கள்கிட்டேருந்து ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறமா இந்த 3 பேரை பற்றி சின்ன சின்ன குறைகள் இந்த மன்னரோட காதுக்கு வருது. சரின்னு இந்த 3 பேருமே மக்கள் கொடுக்குறத மன்னர் கொடுக்குறத மக்களுக்கு சரியாக கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி வரும்போது இந்த மன்னர் இந்த 3 பேரையும் ஏதாவது ஒரு முறையில் சோதனை பண்ணுறதுக்கு நினைக்கிறாரு. அப்போ இந்த மன்னர் சொல்கிறாரு, இந்த 3 பேரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சாக்கு 3 சாக்கு கொடுத்து இந்த 3 சாக்குலையும் மக்களுக்காக போய் காட்டுக்குள்ளே என்னென்ன நல்ல பொருட்கள் கிடைக்குதோ அதையெல்லாம் கொண்டு வாங்க, கொண்டு உங்கள் கையாலேயே மக்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன கொண்டு வர்றீங்கன்னு நாங்கள் யாருமே செக் பண்ண மாட்டோம். நீங்களாம் மக்களுக்கு கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். அதில் என்ன வேணாலும், ஆனால் பழம், காய், கிழங்கு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த 3 பேரும், இது ஒரு பெரிய வேலையா, சரி நாம் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் போகிறாங்க. போகும்போது ஒருத்தர் மன்னர் தான் நாம் கொண்டு போகிற மூட்டையை செக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எது வேணா இருக்கட்டும்னு வெறும் இலையாக பறித்து அதுக்குள்ளே வச்சு காஞ்ச இலைகளையெல்லாம் அள்ளி வச்சு ஒரு சாக்கு கொண்டு வந்துடுறாரு. இன்னொருத்தர் கெட்டு போன கிழங்கு, கொஞ்சம் நல்லது, பாதி கெட்டு போனது, இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சு மேலே நல்ல நல்ல பழமாக வச்சு கொண்டு வந்துடுறாரு. 3ஆவதாக போகிறவர் 3 நாள் ஆகுது அவரோட சாக்கு நிறைக்கிறதுக்கு. நல்ல காய், நல்ல கிழங்கு, நல்ல பழம், எதுக்குமே கெட்டு போகாமல் இருக்கிறது, நம்மளால் முடிஞ்சதை மக்களுக்கு நல்லதாக கொடுப்போம்னு சொல்லி அவர் மாத்திரம் ரொம்பவே நல்லா பார்த்து எடுக்கிறாரு. சரின்னு 3 பேரும் கொண்டு வராங்க மன்னர்கிட்ட. அப்போ மன்னர் சொல்கிறாரு, இந்த 3 பேரையும் பாதாள சிறையில் கொண்ட 3 வாரத்துக்கு தனித்தனியாக அடைச்சி போட்டுருங்க. இந்த 3 வாரத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்கக்கூடாது, அவங்க கொண்டு வந்ததை மாத்திரம்தான் அவங்க சாப்பிடணும்னு சொல்லிடுறாரு. எதிர்பாராத இந்த ஒரு மன்னரோட தீர்ப்பால் 3 பேருமே நில குலைஞ்சு போகிறாங்க. அதில் ஒருத்தர் மாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏன்னா அவர் எல்லாமே தரமாக கொண்டு வந்திருக்காரு. நல்ல பழம், நல்ல கிழங்கு, நல்ல நட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பார்த்து சூப்பராக கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் கொண்ட அந்த பாதாள சிறையில் அடைச்சோடனே அவர் அதை சாப்பிட்டு நீட்டாக இருக்கார். இந்த இலையாக கொண்டு வந்தவர் 2-3 நாள் தாக்கு பிடிக்கல, இறந்துடுறாரு. பாதி கெட்டு போனதும் பாதி நல்லதுமாக கொண்டு வந்தவர் உடம்பு முடியாமல் கெடுக்கிறாரு. இந்த 3 வாரம் கழித்து அந்த ஒருத்தர் மாத்திரம் நல்ல பொருளை கொண்டு வந்தவர் மாத்திரம் ரொம்பவே சூப்பராக எனர்ஜெட்டிக்காக வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் மன்னர் அவரை பாராட்டி அவருக்கு அந்த மக்களின் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து இன்னமே நிறைய அவருக்கு சம்பளம் கொடுத்து என்னெல்லாம் சலுகை செய்யணுமோ செஞ்சு. ஏன்னா அவர் மக்களுக்கு உண்மையாக இருக்கார், மன்னருக்கும் உண்மையாக இருக்கார். யாருமே செக் பண்ண மாட்டாங்கன்னு இவங்க சாக்கில் என்னென்னமோ கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இவர் நல்லதே நினச்சார், நமக்கு முடிஞ்ச மக்களுக்கு நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அதனால் அவருக்கு இன்னமும் பதவி, பணம், புகழ் எல்லாமே வந்துச்சு. நாம்
வாழுற சமுதாயத்துக்கும் சரி என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நாம் நல்லா வாழும்போதே நமக்கு முடிஞ்சறுதி நிறையவே செய்வோம். மக்களுக்கு என்ன கொடுக்க நினச்சாலும் நம்மளை மாதிரி ஒருத்தவங்களை நினச்சி நாம் எப்படி தரமான பொருளை சாப்பிட்றோம், நல்லா நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களே நினைப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு மாத்திரம் வேறு, நமக்கு மாத்திரம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோமோ, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லி நாம் எவ்வளோதோ பார்க்குறோம், படிக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக நாம் என்ன போடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் என்ன நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அது ரெட்டிப்பாக நமக்கு வரும். நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி 2 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே உண்மைதாங்க. கண்டிப்பாக நாம் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். அதே மாதிரி இந்த 3 மக்கள் நல பணியாளர்கள்லேயுமே 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மாத்திரம் எங்கே இருந்தாலும் சரி எனக்கு முடிஞ்சறுதி நான் நல்லதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி செஞ்சார். அவருக்கு தன்னாலேயே பணம், புகழ், பதவி எல்லாமே வந்துச்சு. மக்களிடத்தில் நல்ல பேர் வந்துச்சு, அரசரிடத்தில் நல்ல மரியாதை வந்துச்சு, நல்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சு அவருக்கு. இந்த மாதிரி நாம் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப் மூலமாக நமக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே நல்ல தரமான பொருளாகவும் அதே நேரத்தில் விலை குறைவாகவும் வாங்கி பயனடையலாம். நாம் எல்லாருமே வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.